هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائل. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊற்றி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, இன்றைய தலைப்பாக சுன்னாவின் முக்கியத்துவமும் அது அலட்சியப்படுத்தப்படுகின்ற விதங்களும் என்று சொல்லுகின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் வெற்றி என்ற ஒரு அடிப்படையை கொண்டு, அதாவது மர்மையுடைய வெற்றியை நோக்கித்தான் நாங்கள் விரைய வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் கஷ்டங்களோ துன்பங்களோ சோதனைகளோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் எங்களுடைய மர்மையுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் ஏற்றிருக்கின்ற அல் குர்ஆனும் நாங்கள் பின்பற்றுகின்ற சுன்னாவும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்தில் சுன்னாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள், சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்று ஊரை விட்டு போனவர்கள், சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்று குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், சுன்னாவுக்காக வேண்டி பல உறவுகளை எல்லாம் ஒதுக்கி எறிந்தவர்கள், அப்படியான பல தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு இன்றைய காலம் சுன்னாவையே ஒதுக்கி எறிகின்ற ஒரு காலமாக போயிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் யாரும் இதனை வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. யாரும் இதனை நீங்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து இந்த சிந்தனையை நீங்கள் சிந்திக்க கூடாது. ஏனென்றால் எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக,
என்னுடைய கொள்கைக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, என்னுடைய இயக்கத்துக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, என்னுடைய அறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக இன்றைக்கு சுன்னாவெல்லாம் சும்மாவாக போய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முஅத்தா என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 1394 95வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு நான் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன். லன் தضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்களே. ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகும். நாங்கள் ஒவ்வொரு பயானை ஆரம்பிக்கிற போதும் என்ன சொல்வோம்? இன்ன அஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனுடைய வார்த்தைகளாகும். வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டது அனைத்தும் வழிகேடாகும். வழிகேடுகள் எல்லாமே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதைத்தானே நாங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறோம். இந்த வழிகேடு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய வழிகாட்டல் என்பது சுன்னா. நாங்கள் வார்த்தைகளில் சிறந்தது என்பது அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தானே சொன்னார்கள், 2ஐ நான் விட்டு செல்கிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம், அந்த 2இல் சிலதை மறுத்து சிலதை ஏற்றுக்கொள்கின்ற காலமெல்லாம் என்பது கருத்து கிடையாது. அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் என்று சொல்கிற போது, என்னுடைய வழிமுறை என்று சொல்கிற போது என்ன வழிமுறை சொல்லுங்கள்? என்ன வழிமுறை என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, செய்த, அங்கீகரித்த ஹதீதுகளைத்தான் நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். இந்த சுன்னாவில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறார்கள். இன்றைக்கு அதனை தெளிவாக சொல்கிறார்கள், அறிவுக்கு பொருந்தவில்லை, அல் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு திட்டம் திட்டி இது மறுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலமும் வகியோடு என்ன செய்யாது? முரண்படாது. சுன்னா என்ன செய்யாது? அல் குர்ஆனோடு மோதாது. வமா யம்திகு அனில் ஹவா, அவர் மொழிவதெல்லாம் வஹிதான். அப்படியாக இறைவனுடைய கண்காணிப்புக்கு கீழே வளர்ந்த ஒரு நபி, இறைவனாக வளர்த்தெடுத்த ஒரு நபி, இறைவனாக வஹியை அறிவித்த ஒரு நபி போய் சொல்லுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தானே சொன்னார்கள், 2ஐ நான் விட்டு செல்கிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அல் குர்ஆனில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப சுன்னாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வழிமுறை என்று சொன்னது லைஃபான ஹதீதுகளா, மௌதுவான செய்திகளா, கரீபான செய்திகளா, ஆதாரமற்றவைகளா, இட்டுக்கட்டப்பட்டவைகளா? என்னுடைய வழிமுறை என்பது என்ன? சஹீஹான ஹதீதுகள். இதைத்தான் நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். சுன்னா என்று சொல்கிற போது ஹதீத் என்பார்கள். ஹதீத் என்றால் ஜாஹிலியா காலத்திலே இருந்து பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு முறைதான் செய்தி அல்லது வார்த்தைகள் என்று சொல்வார்கள். சுன்னத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்று சொல்வார்கள். இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இன்றைக்கு இந்த சுன்னாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட நிறைய இயக்கங்கள், சுன்னாவை வாழ வைக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்ட நிறைய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சுன்னாவை அழிப்பதற்காக வேண்டி இன்றைக்கு களமிறங்கியிருப்பதை பார்க்கிறோம். காரணம், ஹதீதும் சரியாக இருக்கிறது, அறிவிப்பாளரும் சரியாக இருக்கிறார், ஆனால் அது பொருந்தல்ல பாருங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட சரியாக படல பாருங்க, அது அசிங்கமாக இருக்கிறது பாருங்கள் என்று இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு விஸ்வரூபத்தை உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தமட்டில் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தார்கள் என்று பாருங்கள். அல் குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிற போது மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், 2 கடல்களுக்கு மத்தியில், அதாவது கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிறது. 2 கடல்களும் சந்திக்கிற போது அந்த கடல்களுக்கு மத்தியிலே திரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை எந்த ஒரு சஹாபியாவது இது எப்படி ஆய்வு செய்யாமல், இது எப்படி விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாமல், இது எப்படி நாங்கள் போய் பார்க்காமல், இது எப்படி சாத்தியமாகும் என்று அவர்கள் நினைத்தார்களா? அல்லாஹ் சொன்னான், ஏற்றுக்கொண்டோம். இதுதான் அன்றைக்கு சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு வழிமுறை. இதையும் விட சஹாபாக்கள் தன்னுடைய எல்லா விடயங்களையும் சுன்னாவோடு தான் உரசி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஹதீதோடும் அல் குர்ஆனோடும் தான் உரசி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீத் தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். மௌத்தாகியதற்கு பிறகு மதீனா நகரிலே ஒரு வலிமா நடக்கிறது. ஒரு கல்யாண வீடு, மாப்பிள்ளை வீட்டிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு வலிமா. அந்த வலிமா வீட்டிலே இன்றைக்கு பெண் வீட்டு சாப்பாடு அது இதெல்லாமே நடக்கிறது. அது வேற சப்ஜெக்ட், தலைப்பும் வேறு.
அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வலிமா ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஒரு திருமண வீடு நடக்கிறது. அந்த திருமண வீட்டிலே மாப்பிள்ளை வலிமா கொடுக்கிறார். அந்த வலிமாவிலே 13 உடும்புகள், எத்தனை உடும்புகள்? 13 உடும்புகள் அறுக்கப்பட்டு வலிமா சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் கோழி இல்லை என்றால், ஆடு இல்லை என்றால், மாடு இல்லை என்றால் வலிமாவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அதற்கு பிறகு 13 உடும்புகள் அறுக்கப்பட்டு மதீனா நகரத்திலே ஒரு பெரும்பாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் வலிமா நடக்கிறது. அந்த வலிமாவுக்கு நிறைய பேர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியே கொஞ்சம் பேர் வந்து உடும்புறச்சு சாப்பிட்டு போயிட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடல, இன்னும் கொஞ்சம் பேர் கலகலகல என்று கல்யாண வீடு கலவர வீடாக மாறுகிறது. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத ஒரு செயல் இன்றைய கல்யாண வீட்டில் வரும் வலிமா என்ற பெயரிலே உடும்பை அறுத்து இவர்கள் வலிமா கொடுக்கிறார்கள். என்ன நியாயம் என்று திருமண வீடு கலவர வீடாக மாறிவிடுகிறது. இந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை? எதற்காக பிரச்சனைப்படுகிறீர்கள்? ஏன் அப்பா சண்டை பிடிக்கிறீர்கள்? சஹாபாக்களை பொறுத்தமட்டில் பாருங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்குகின்ற சமுதாயமாக, சுன்னாவை நிலைநிறுத்துகின்ற சமுதாயமாக இருந்திருக்கிறது. இறைவன் கூட அல் குர்ஆனிலே சொல்கிற போது 59வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே இறைவன் சொல்கிற போது வமா ஆத்தாக்குமுர் ரசூல ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு தந்தார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சுன்னாவுடைய மிக பிரதானமான ஒரு பேசிக் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு குர்ஆன் வசனம். தோழர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். உங்களோட அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும், மனசு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும், அது உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சுன்னா என்று வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒன்று தடை என்று வந்தால் உங்களுடைய உள்ளம் விரும்பினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டு தந்தார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதை நீங்கள் தடுத்து விடுவீர்கள் என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. சஹாபாக்களை பொறுத்தமட்டில் வலிமா வீட்டில் பிரச்சனை நடக்கிறது. பிரச்சனை நடந்த போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று. அந்த நேரத்தில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாத ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு வழக்கமாக்கப்பட்டிருக்கிறது. 13 உடும்புகள் அறுத்து சமைத்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. இது எப்படி, என்ன நியாயம் இந்த வலிமா அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் பிரச்சனைப்படுகிறீர்கள்? எதற்காக பிரச்சனைப்படுகிறீர்கள்? ஏன் அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்து இலல்லாஹி வர் ரசூல். உங்களுக்கு ஏதாவது குர்ஆனிலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிணக்குகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் போகுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் போகுங்கள். இதுதான் எங்களுடைய ஈமான் தோழர்களே, இதுதான் எங்களுடைய பேசிக். எங்களுக்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தால், எங்களுடைய அறிவுக்கு படாத ஒரு செய்திகள் வந்தால், எங்களுடைய ஜமாத்துக்கு பொருந்திக் கொள்ளாத ஒரு செய்திகள் வந்தால், எங்களுடைய கொள்கைக்கு உடன்படாத ஒரு செய்திகள் வந்தால், எங்களுடைய குடும்பத்துக்கு விருப்பமில்லாத ஒரு செய்திகள் வந்தால், அது விருப்பமா வெறுப்பா என்று பார்ப்பதற்கு எது மிகவும் தகுதியானது? ஒன்று அல்லாஹ், அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் அல் குர்ஆனும் சொல்கிறது. இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லது இப்னு ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ஏன் பிரச்சனைப்படுகிறீர்கள்? ஒரு நாள் நான் உயிரோடு இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்குகின்ற அந்த காலத்தில் நானும் இருந்தேன். அதே போல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அதே போல அந்த சபைகளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் யமன் சிரியா என்று நான் நினைக்கிறேன். அந்த கிராமத்துக்கு அவர் போனார். அவருக்கு ஒரு உடும்பு, கவனித்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஒரு உடும்பு என்ன செய்யப்பட்டது? அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த உடும்பை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அறுத்து சமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முதலாவது ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது. இன்றைக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் என்றால், நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஃபேமிலியா சாப்பாட்டுக்கு போய் ஆம்பளை எல்லாம் வாங்க, பொம்பளைகள் ரெண்டாவது தரம் சாப்பிடுங்க, அப்படிதானே சொல்றது. ஆம்பளை எல்லாம் பொம்பளைகள் தான் சமைப்பாங்க. சமைச்சாலும் என்ன செய்வாங்க? முதலாவது ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பது பொம்பளைகளுக்கு மிக விருப்பமானது. தனக்கு இல்லாட்டியும் வீட்டுக்கு யாராவது ஒரு சாப்பிட வந்தார் என்றால் நல்லா இருக்குது என்று ஒரு வார்த்தை சொல்லி கிச்சன் பக்கம் நல்லா இருக்குதாமே என்று கேட்டால் பிரிச்சு போக போக என்ன செய்யும்? தனக்கு இல்லாட்டியும் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பெண்கள். என்ன அவர் வார்த்தை சொல்லுபடி நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? டீஸ் போக போ கொண்டாங்க எங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆம்பளை நல்லா சாப்பிடுங்க
மாத்திரம் என்ன செய்யும், விஷயம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கு என்ன செய்கிறது, இதே போல ஆண்கள் உட்காருகிறார்கள், அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள். அந்த இறைச்சி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே உடும்பிறைச்சி அறுத்து ஆக்கப்படுகிறது. மைமுனா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பெண்ணும் இருக்கிறார். அந்த இடத்திலே ஆம்பளைகள் உட்காருகிறார்கள். யாரு ஆண்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், இப்னு ஃபதுல் ரலியல்லாஹு அவர்கள் உட்காருகிறார்கள், அதே போல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களும் உட்காருகிறார்கள். இந்த நேரத்திலே அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அப்படியே உடும்பிறைச்சி கறி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு தான் காண்கிறார், அன்றைக்கு தான் அந்த இறைச்சியை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாரு, என்ன இறைச்சி அப்படி என்ற மாதிரி பார்க்கிறார்கள். சொன்னார்கள், உள்ளுக்கு இருந்த மைமூனா ரலியல்லாஹு அவர்கள், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது உடும்பு இறைச்சி என்று சொல்லுங்கள் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், அது உடும்பு இறைச்சி என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வேணா அப்படின்னு தள்ளி வச்சார். காலித் இப்னு வலீத் அவர் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு வேணாதா அல்லது மார்க்கத்தில் தடையா என்பதை போல கேட்கிறார்கள். உங்களுக்கு வேணாதா அல்லது கூடாதா அப்படின்னு கேட்க, எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் என்று சொல்லி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு வச்ச பங்கையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைத்த பங்கையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சாப்பிட்டார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இந்த செய்தியை சொல்லி இப்னு ஃபதுல் அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு நடந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்கிறார்கள். ஏன் பிரச்சனைப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத ஒரு செயலும் இருந்தது. அது அவருடைய சொந்த விருப்பம், அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த சபையிலே இருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அதையும் சேர்த்தல்லவா சாப்பிட்டார்கள். நான் உயிரோடு இருக்கிற போது நான் கண்ட நிகழ்வு அல்லவா என்று சொன்ன போது அந்த பிரச்சனை அப்படியே தீர்க்கப்படுகிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இதுதான் ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்து இலல்லாஹ். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உங்களுடைய அறிவுகள் அல்ல, உங்களுடைய கூட்டங்கள் அல்ல, உங்களுடைய ஏக்கங்கள் அல்ல, உங்களுடைய ஜமாத்துக்கள் அல்ல, உங்களுடைய சிந்தனைகள் அல்ல, ஃபர்து இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் போங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் வமா ஆத்தாக்குமுர் ரசூல ஃபகுதுஹு, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சுன்னாவுடைய மிக முக்கியமான ஒரு பேசிக் தோழர்களே. இன்றைக்கு இதற்கு முரணாக எத்தனையோ தகவல்கள் நடக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் சுன்னாவை புறக்கணிப்பதற்காக போராடியவர்கள் இன்றைக்கு வாய் கூசாமல் இதெல்லாம் படல, சரி வராது, இதை இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்வார்களா? யாராவது ஒரு காபிர் கேட்டா என்ன நினைப்பா நம்ம மார்க்கத்தை பத்தி, இது விஞ்ஞானத்துக்கு பொருந்தது இல்லையே என்றெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஹதீதுகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுன்னா சும்மா மறுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த இடத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை பொறுத்தமட்டில், அந்த இமாம்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? எந்த இடத்திலாவது எங்களுக்கு விளங்காத ஒரு விஷயம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டால் அதிலே போய் நாங்கள் அப்படியே முட்டடித்துக் கொண்டு ஆய்வு செய்யாமல் அது முரண்படுவதை போல தெரிந்தால் நாங்கள் என்ன தெரியுமா யோசிக்க வேண்டும்? அது முரண்படவில்லை, அதிலே உள்ள குறை அல்ல, நம்மளுடைய அக்குலில் உள்ள குறை என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு காலமும் வகியோடு மோதாது, சுன்னா என்ன செய்யாது, குர்ஆனோடு மோதாது. சுன்னாவை நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய அக்லிலே உள்ள குறை என்று பார்க்க வேண்டுமே தவிர நக்லில் உள்ள வகையில் உள்ள பிரச்சனை என்று நாங்கள் பார்க்க கூடாது. இதுதான் எங்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய இஸ்லாத்துக்கும் சிறந்த வழிகாட்டல் என்று சொல்கிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொண்டால், சுன்னாவை அமைத்துக் கொண்டால், மார்க்கத்தை படிப்பதை அமைத்துக் கொண்டால் என்ன பிரச்சனை வரப்போகிறது? இப்படி எங்களுடைய அக்லை போட்டு நாங்கள் எல்லா ஹதீதுகளையும் ஆய்வு செய்ய துவங்கினால், குர்ஆனை ஆய்வு செய்ய துவங்கினால், குர்ஆன் வசனங்களையும் நிறைய நிராகரிக்க வேண்டி வரும், நிறைய ஹதீதுகளையும் நிராகரிக்க வேண்டி வரும். கடைசியில ஹதீதும் குர்ஆனும் பொய் என்ற அளவுக்கு போய்விடும். இது இன்றைக்கு உருவாகிய பிரச்சனைகள் அல்ல, இது இன்றைக்கு உருவாகிய ஒரு புதிதான கருத்துக்களும் அல்ல. அன்றைக்கு இருந்த ஹவாரிஜிகள்,
அன்றைக்கு இருந்த முத்தஸிலாக்கள், அன்றைக்கு இருந்த ஷியாக்கள் இந்த செய்திகளை எல்லாம் அன்றைக்கும் மறுத்துத்தான் இருக்கிறார்கள், அன்றைக்கும் சுன்னாவை புறக்கணித்துத்தான் இருக்கிறார்கள். இது இன்றைக்கு மட்டும் உருவாகிய ஒரு பிரச்சனை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாங்கள் சுன்னாவை விளங்க வேண்டும் என்றால், சஹாபாக்களை பொறுத்தமட்டில் எந்த அளவுக்கு அந்த சுன்னாவில் முஹப்பத் வைத்திருந்தார்கள் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு ஞாபகம் வருகிறது. பாருங்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் சுன்னா என்று சொல்லுகிற போது தனக்கு விரும்பியோ விருத்தோ அதை கட்டுப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நல்லதொரு ஆதாரம் நீங்கள் பார்க்கலாம். 33வது அத்தியாயம், அந்த 33வது அத்தியாயத்தை நீங்கள் புல்லா அப்படியே வாசித்தால் பெரியதொரு வரலாறு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஒரு சூரா. அந்த சூராவில் 34வது அத்தியாயத்தின் 33வது அத்தியாயத்தின் 34, 35, 36, 37, 38வது வசனங்களை எல்லாம் படித்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக திருமணம் முடிக்கிற போது யாரை முடித்தார்கள்? ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்குகின்ற அந்த நேரத்தில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு அடிமை இருந்தது. அந்த அடிமையுடைய பேர் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள். ஸைத் ரலியல்லாஹு குர்ஆனிலே கூறப்பட்ட ஒரே ஒரு சஹாபி அவர் மட்டும்தான். வேற எந்த சஹாபியுடைய பேரும் கூறப்படவில்லை. குர்ஆனிலே ஸைத் என்ற பெயர் கூறப்பட்ட சஹாபி அந்த சஹாபி மட்டும்தான். அவர் அன்றைக்கு ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் முடிக்கிற போது அடிமையாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்த உடனேயே ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பொறுப்பு கொடுத்துட்டார்கள். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு பொறுப்பு கொடுத்துட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவரை வளர்த்து வந்தார்கள். எந்த அளவுக்கு வளர்த்து வந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளை ஸைத் இப்னு முஹம்மதுடைய பிள்ளை தான் ஸைத் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அன்றைய காலத்திலே மக்கள் அறிமுகமாகின்ற அளவுக்கு பேசினார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெறாத பிள்ளையை வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்தெடுத்தார்கள். இந்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் முஹம்மதுடைய மகன் என்று தான் அழைத்தார்கள். இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் கிடையாது. அவர் பெத்தெடுக்காத பிள்ளையை எப்படி அவருடைய பிள்ளை என்று அழைப்பது என்ற சட்டத்தை இறைவன் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடனடியாக குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். முஹம்மதே, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் இறைவன், எந்த மனிதனுடைய நெஞ்சறைகளிலும் இறைவன் 2 உள்ளங்களை வைக்கவில்லை, ஒரு உள்ளத்தை தான் வைக்கிறான். நீங்கள் அவர்களை உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள் என்று கூறுங்கள், அல்லது அவர்களுடைய பேரை சொல்லி அழையுங்கள், அல்லது அவர்களுடைய தந்தையுடைய பேரை சொல்லி அழையுங்கள். நீங்கள் வாயினால் கூப்பிடுவதினூடாக உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக மாற மாட்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு குழந்தை வேணாது அப்படின்னு திட்டம் திட்டி கணவன் மனைவி என்ன செய்யறது, ஒரு வருஷத்துக்கு அப்படியே குடும்ப கட்டுப்பாடு செய்யறது. 2வது வருஷத்தால பக்கத்துல இருந்த பாத்திமாவும் பக்கத்துல இருக்கிற ஹதிஜாவும் கேட்டு, என்னப்பா என்ன குழந்தை இல்லையான்னு கேட்டுரும். அப்ப யோசிப்பார்கள், என்ன குழந்தையெல்லாம் கேட்கிறாங்க, இனி வேணாது, இனி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வோம், இனி ஜாலியா இருந்தது போதும் என்று முடிவு செய்வார்கள். 2வது வருஷமும் குழந்தை கிடைக்காது, 3வது வருஷமும் குழந்தை கிடைக்காது. இப்ப பெரிய யோசனை ஆயிடும். இப்ப இருந்த சந்தோஷம் எல்லாமே நாசமாகி போய்விடும். விளங்கிச்சானே? இதுதானே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் நடக்கிறது. ஜாலியா இருக்கணும் என்பதற்காக வேண்டி இறைவன் தந்த அந்த செல்வங்களை தடை செய்கின்ற ஒரு கூட்டம் கூட இன்றைக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்படி காலப்போக்கில் குழந்தையே கிடைக்காம போயிடுச்சு. ஆக்களுக்கு என்ன செய்வார்கள் சொல்லுங்க? எல்லாரும் கேட்கிறாங்களே என்ற ஒரு காரணத்துக்காக, தனக்கு என்ற ஒரு பிள்ளை என்ற ஒரு காரணத்திற்காக, பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பதற்காக எங்கனாலும் ஒரு கிராமத்துக்கு சென்று யாருந்தாலும் பெற்ற ஒரு குழந்தையை காசு கொடுத்து வாங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளையாக பெர்த் சர்டிபிகேட்டை மாற்றி தன்னுடைய பிள்ளை என்ற பெயரையும் என்ன செய்வார்கள், வைத்து விடுவார்கள். இது இஸ்லாத்துடைய பார்வையில் ஹராம். பிள்ளைகள் வளர்க்கலாம், தத்தெடுத்து வளர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நான் உன்னுடைய தந்தை அல்ல என்று சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நான் உன்னுடைய தாய் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் நாங்கள் வளர்க்க கூடாது என்று என்ன செய்கிறது, இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அன்றையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளை என்று நீங்கள் அழைக்காதீர்கள், ஸைத் இப்னு ஹாரிதாவுடைய மகன் ஸைத் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அந்த சமூகம் கட்டுப்பட்டது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் பேசி போகிறார்கள். யாருக்கு திருமணம் பேசி போகிறார்கள்? தான் வளர்த்த பிள்ளைக்கு திருமணம் பேசுகிறார்கள். யாரை பேசுகிறார்கள்? தன்னுடைய சொந்த மைனி, நம்ம மச்சின்னு சொல்லுவோமே, ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் சொந்த மைனி, அல்லாஹ்வுடைய மாமியுடைய மகள். அதை போய் கேட்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஸைனபே, நான் ஒரு மகனை வளர்த்து வருகிறேன், உனக்கு தெரியும் ஸைத், அவரை நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா என்று கேட்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இயலாது.
ஏன் இயலாது? அவரோ உக்கால் என்று சொல்லுகின்ற சந்தையில் விற்கப்பட்ட அடிமை அல்லவா, நான் யார்? அவர் கொஞ்சம் பெருமைத்தனம் வந்துட்டு, ஜைனப் அவர்கள் கொஞ்சம் பெருமைத்தனம், நான் யார்? குறைஷி குலத்திலே பிறந்த ஒரு கண்ணியமான சமுதாயத்திலே வளர்ந்த சிறப்பான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அல்லவா, எனக்கும் ஜெய்துக்கும் எப்படி சரி வரும்? எனக்கு முடிக்க இயலாது என்றார்கள். உடனே இறைவன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கிறார். வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதுதான் சட்டம் என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதுதான் தீர்ப்பு என்றால், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அதிலே சொந்த அறிவுகளை நுழைக்க முடியாது. خلاص முடிச்சு. இந்த நேரத்தையில ஜைனப் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்னால் இதுதான் மார்க்கம் என்று இறைவன் இறக்கின உடனேயே சஹாபாக்கள் எப்படி மாறுகிறார்? தனக்கு விருப்பம் இல்லை, தனக்கு பிடிக்கல, குர்ஆன் வசனம் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்பதற்காக உடனடியாக மாறி சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஜெய்தை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பேசி அவரையே திருமணம் முடித்து ஜைனப் அவர்களுக்கு திருமணம், கணவன் மனைவியாக 2 பேரையும் வாழ வைத்தார்கள். 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகர்களே, இந்த நேரத்தில் ஜெய்தர் அவர்களை பொறுத்தமட்டில் கொஞ்சம் கோபம் கூட. ஜைனப் அவர்களை பொறுத்தமட்டில் அந்த மண் வாசனை கொஞ்சம் இருந்துச்சு. நான் யாரா இருந்தாலும் ஒரு குறைஷி பொம்புள் அல்லவா அப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சு. 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி என்ன செய்யும்? பிரச்சனை ஏற்படும். 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி என்ன செய்யும்? பிரச்சனை ஏற்படும். ஜெய்தர் அவர்கள் ஏலாம அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், இனிந்தா என்னால வாழ இயலாது, ஜைனபோட எனக்கு வாழ்க்கை நடத்துறது சரியான கஷ்டம், யா ரசூலுல்லாஹ், என்னை பார்த்து ஏதாவது பிரிச்சுடுங்க என்று சொல்லுவார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதர்களுக்கு பயந்தார்கள். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் மனிதர்களுக்கு பயந்தீர்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை. ஜெய்துடைய திருமணத்தில் பிரச்சனை வந்த போது, ஜெயித் ஜைனபை திருமணம் முடித்து உடலுறவு கொண்டதற்கு பிறகு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்களிடம் வந்து ஜெயித் பிரச்சனையை முறைப்பட்ட போது, வத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் பயந்ததெல்லாம் மனிதர்களுக்கு தான் நீங்கள் பயந்தீர்கள், இறைவனுக்கு நீங்கள் பயப்படவில்லை முஹம்மது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜெய்தே கொஞ்சம் பொறுமையாரியாப்பா, அல்லாஹ்வை பயந்து கொள், அவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். காரணம் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? தான் தானே பேசி முடிச்சு கொடுத்தார், தன்னுடைய மைனியத்தானே பேசி முடிச்சு கொடுத்தார், தான் வளர்த்த பிள்ளைக்கு தானே முடிச்சு கொடுத்தார். அதற்காக ஊரு என்ன சொல்லும், சமூகம் என்ன சொல்லும், இவங்கெல்லாம் என்ன நினைப்பார்கள், நானே பேசி முடிச்சிட்டு நானே பிரிச்சு விட்டால் முஹம்மதை என்ன நினைப்பார்கள் என்று அன்றைக்கு பேசுவார்கள் என்று மனிதர்களுடைய சைட்டிலே பயந்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படியே குர்ஆனிலே சொல்கிறான், முஹம்மதே, நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட்டீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயப்படவில்லை, அதனால் அந்த திருமணத்தை நீங்கள் பிரித்து விடுவீர்கள் என்று இறைவன் கட்டளையிட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜைனப் அவர்களையும் ஜெய்தர் அவர்களையும், நீங்கள் இனிமேல் கணவன் மனைவியாக வாழ்வது சரிப்பட்டு வராது, நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று பிரித்து விட்டார்கள். பிரிச்சிட்டார். மனுஷருக்கு பயந்தாரு, அது சரி வராது என்று நினைத்தாரு, யோசித்தார், எப்படி அப்பா பிரித்து விடுவது, நாமே செய்ததை நாமே அழித்து விடுவது எப்படி என்று நினைத்தார். இறைவன் பிரிக்க வேண்டும் என்று நாடினான், வஹியை இறக்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா விமர்சனங்களையும் தாண்டி விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மறந்து அதை என்ன செய்தார்? பிரித்து விட்டார். ஜைனப் அவர்கள் இத்தா, தலாக்குடைய இத்தா இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜெய்தர் அவர்கள் 2 பேரும் திருமணம் முடித்து வேறு வேறாக ஆகிவிட்டார்கள், கணவன் மனைவி கிடையாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை, தனக்கு விருப்பம் இல்லாட்டி அல்லாஹ் நாடினா செய்யணும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான், நீங்க வளர்த்த மகன் இருக்கான் தானே ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் முடித்த அந்த மனைவியை நீங்கள் முடிக்க வேண்டும். நீங்கள் வளர்த்த மகன் முடித்த மனைவியை நீங்கள் முடிக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் மாற்றம் செய்யலாமா? முடியாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஜெய்தர் அவர்களை கூப்பிட்டார்கள், செய்தே வாங்க, நீங்க போய் உங்களோட மனைவி, முந்திய மனைவி ஜைனபு கிட்ட சொல்லுங்கள், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்க கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார்கள்.
இவருக்கு எப்படி இருக்கும்? தன்னை முதலாவது மனைவி கிட்ட ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட போய் சொல்லணும், தலாக் பண்ணி முடிஞ்சு போய் சொல்லணும், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் கேட்கிறார் என்று சொல்லணும். எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாரு, இவருக்கு ஏழாண்டு சொல்லுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு பிறகு என்ன யார சொல்லுவா, என்ன போய் சொல்றீங்களே, நான் தானே முதலாவோட முடிச்சு வாழ்றேன், நானே அவவை உங்களுக்கு பொன் கேட்டு போவதா யார சொல்லுவா என்று தன்னுடைய அக்களை பாவிக்கவில்லை. வெக்கம்தான், செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை தான், புறக்கணிக்க முடியாது. போறார், ஜெய்னப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறார். எப்படி போறார் தெரியுமா? ரிவர்ஸ்ல போறார். முன்னுக்கு நடந்து போகாம பின்னால நடந்து போறார். இப்போ நான் ஃபேஸ் டு ஃபேஸ் தானே போவோம். அவருக்கு வெக்கம் வந்து பின்பக்கமாக என்ன செய்யறார்? இப்ப ஜெய்னப் ரலியல்லாஹு இப்படின்னா இப்படியே போறது, பின்பக்கமாக நடந்து போய் சொல்கிறார், ஜெய்னபே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்றார்கள். உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்க பெண் கேட்கிறார் என்றார்கள். உடனே ஜெய்னப் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நான் என்னுடைய திருமண விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் நான் எடுப்பது கிடையாது, அல்லாஹுவாக பார்த்து எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு தீர்ப்பை தந்தாலே தவிர என்று அவர் சொல்லிவிட்டு அவருடைய தொழுகை அறைக்கு போய்விட்டார். இறைவன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ஜெய்னபை என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். தன்னுடைய மாமியுடைய சொந்த மகளை திருமணம் செய்கிறார்கள். தான் வளர்த்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பிரச்சனை வந்த போது பிரிச்ச அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது குர்ஆனில் இன்றைக்கும் இருக்குகின்ற சட்டம், இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தலாம். இதை ஒரு யூதன் பார்த்தா என்ன சொல்லுவான்? தான் வளர்த்த மகனை ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அவரே முடிச்சு கொண்டார், வாப்பாவே முடிச்சு கொண்டார், வளர்த்த தந்தையே முடிச்சு கொண்டார் என்றால் யூதர்கள் பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? நான் சும்மா கேட்கிறேன். அந்த இடத்தில் நீங்கள் இருங்கள். நீங்கள் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கிறீர்கள், அந்த பிள்ளைக்கு நீங்களே திருமணம் பேசி முடிக்கிறீர்கள். அவர் கொஞ்ச காலம் வாழுகிறார், உங்களுடைய மருமகள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதானே சட்டம். இன்றைக்கு தான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை பார்த்து முடித்துக் கொடுக்கிறீர்கள். அவர் ஒரு மருமகள் உங்களுடைய பார்வையிலே. அந்த மருமகனுக்கும் உங்களுடைய வளர்ப்பு மகளுக்கும் திருமணம் நடந்து கொஞ்ச காலத்தால் உடலுறவு கொண்டதற்கு பிறகு பிடிக்கவில்லை, பிரிகிறார்கள். நீங்கள் முடிக்க வேண்டும் என்றால் புத்திக்கு படுகுதா? அறிவுக்கு படுகுதா? அழகா இருக்குதா? அசிங்கமா இருக்குதா? இப்படி ஒரு சட்டமா என்று யோசிக்கிறதா? அல்லாஹ் நடத்த வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நடத்தினான். அந்த திருமணத்தில் தான் ஜெய்னப் சொல்லுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எல்லா பெண்களும் இருக்கிற போது உங்களை எல்லாம் உங்களுடைய வாப்பா நானாமார்கள் எல்லாம் இருந்து உறவுக்காரர்கள் இருந்து வழியாக இருந்து திருமணம் முடித்து தந்தார்கள். என்னை அல்லாஹ் 7வது வானத்திலே இருந்து அவன் வழியாக இருந்து என்னை திருமணம் முடித்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருக்கு யாருமே வழி இருக்கல்ல, அவருக்கு யாருமே ஜெய்னபுக்கு யாருமே வழி இருக்கல்ல, அல்லாஹ் தான் வழி. வழி இல்லாத திருமணம் ஹராம். ஆனால் அல்லாஹ் ஜெய்னப் அவர்களுக்கு வழியாக இருந்து திருமணத்தை முடித்து கொடுத்தார். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல் குர்ஆன் இந்த சட்டத்தை சொல்கிறது. இந்த சட்டத்தை விரும்பிய வெறுத்தோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கோ உங்களுக்கோ நாளை இப்படி ஒரு நிகழ்வு வந்தால் முடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் முடித்தால், சிந்திச்சா யூதர்கள் நினைத்தால், தமிழர்கள் நினைத்தால், சிங்களவர்கள் நினைத்தால் குர்ஆனை அசிங்கமாக பேசுவார்கள் என்பதற்காக இந்த சட்டம் இல்லை என்று சொல்லலாமா? கூடாது என்று சொல்லலாமா? அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் என்று சொல்லலாமா? அது பொது தியரி. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு சிலது படாதுதான், ஆனால் அது வஹி என்றால் படவில்லை என்றாலும் நின்று கொள்ள வேண்டுமே தவிர அதை மறுத்துவிடக் கூடாது, அதை மறுத்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சஹீஹாக இருந்தால், அது சுன்னா என்று தெரிய வருமாக இருந்தால், அதிலே எங்களுடைய அக்களை பார்க்காமல் அதிலே அந்த இடத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்தில் வாழ்வதுதான் எங்களுடைய மர்மைக்கும் இந்த உலகத்துக்கும் உகந்ததாக இருக்கு. நான் சும்மா கேட்கிறேன், குர்ஆனில் மீன் சாப்பிடலாம் என்பதற்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா? குர்ஆன் சொல்லுது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, செத்த எல்லாமே, செத்த பிராணிகள் எல்லாம் ஹராம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படித்தானே? குர்ஆனில் செத்த பிராணிகள் எல்லாமே ஹராம் என்று குர்ஆன் சொல்கிறது.
அப்படின்னா மீன் சாப்பிட இயலாது, கடல்ல செத்த மீனை சாப்பிட இயலாது. ஆனா நாங்க சாப்பிடுறோம், செத்த மீனை தான் வாங்கி அறுத்து சாப்பிடுறோம். அப்ப மீன் ஹராம்னு சொல்லுங்க. குர்ஆனுக்கு மோதுது தானே, ஹதீஸ்ல தானே வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கடலில் செத்த மீன் என்ன செய்யலாம், நீங்கள் சாப்பிடலாம் என்று ஹதீஸ்ல தானே சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுதே செத்தவைகள் எல்லாமே ஹராம் என்று சொல்கிறது. அப்ப குர்ஆனுக்கு முரண்படுகிறது. இந்த மீனை சாப்பிடக்கூடாது, ஹராமாக்குங்க, அது சரி வராத, அந்த சுன்னா எடுத்துருங்க. இப்படி பார்த்தால் எல்லாவற்றையும் நான் சும்மா கேட்கிறேன். இறைவன் அல் குர்ஆனில் சொல்கிறப்போ அந்நிசாவு ஹர்துல்லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சல் நிலங்கள், நீங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், உழுது கொள்ளலாம், நீங்கள் வாழலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுடைய பெண்களை அனுபவிக்கலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் பக்கராவில் இறைவன் அப்படி சொல்கிறார், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவிமார்கள் விளைச்சல் நிலங்கள் நீங்கள் விரும்பின மாதிரி என்ன செய்யுங்க, வாழுங்கன்னு சொல்லுது. விரும்பின மாதிரி வாழலாமா? இஸ்லாம் சில தடைகளை போட்டிருக்குதுல. நீங்க உங்களுடைய பெண்களோடு நீங்கள் வீடு கொடுக்கிற போது சில பகுதிகளில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பெட் சைட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது ஹராம் என்று சொல்லுதுல, சொல்லுது தானே. அது எதுல சொல்லப்படுகிறது? ஹதீஸ்ல தான் சொல்லப்படுகிறது. ஹதீஸ்ல என்ன செய்யுது சொல்லப்படுகிறது? அல் குர்ஆன் சொல்லுது நீங்க விரும்பின மாதிரி வாழுங்க என்று சொல்லுது. ஹதீஸ் சொல்லுது இந்த சைட்டை மட்டும் நீங்க பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவது. அப்படின்னா குர்ஆனுக்கு முரண்படுகிறது. இதையும் எடுத்துக்கொண்டு அதையும் செய்யலாம். அசிங்கமா தெரியல. சுன்னா என்று சொல்கிற போது எங்களுடைய புத்திக்கு பட்டோ படவில்லையோ ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதுதான் எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமைக்கு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வை பெற்றுத்தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டில் சுன்னா என்று சொல்லி வந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு அதை நேசித்திருக்கிறார்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர்கள் சுன்னா என்று வருகிற போது எந்த அளவுக்கு நேசம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நல்லதொரு உதாரணம், நல்லதொரு வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சில சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், எந்த விதமான காரண காரியமும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ் என்பதற்காக நேசித்தார்கள். நாங்கள் எல்லாம் முதலாவது யாரை நேசிக்க வேண்டும்? முதலாவது யாரை நேசிக்கணும்? முதலாவது அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அப்படியே சொல்கிறானே, சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 124வது வசனத்திலே குல்லின் கான ஆபாக்கும் குல்லின் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸீரத்துக்கும் அஸ்வாஜுக்கும் வம்வாலுக் தரஃப்துமுகா வத்திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாக்கினு தர்லௌன அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்கள் முதலாவது இந்த உங்களுடைய மனைவி, குடும்பம், சொந்தம், பந்தம், வீடு, வாசல், தொழில், துறவு எல்லாவற்றையும் விட அல்லாஹுவையும், முதலாவது அல்லாஹுவை, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரையும். சஹாபாக்கள் இந்த இடத்தில் எவ்வளவு கவனமாக நடந்துக்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு முஹப்பத் இருந்தா தான் என்ன செய்வோம், எங்களை அக்கல போட்டு பாவிக்காம இது வஹி என்று ஏற்றுக்கொண்டு போவோம். உதாரணத்துக்கு மதீனாவிலே வாழ்ந்த, மக்காவிலே அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை பொறுத்த மட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர், ஒரு கருத்த மனிதர், ஒரு ஹபஷா. இவருக்கு என்று மதீனாவிலே சொந்தம் கிடையாது, உறவுகள் கிடையாது, தாய் கிடையாது, தந்தை கிடையாது, தனக்கு என்ற ஒன்றுமே மதீனாவிலே கிடையாது. அவர் மதீனாவிலே வாழ்ந்த முழுக்க நோக்கமே அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக வேண்டி, அது மட்டும்தான் அவர் லைஃப், வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த நோக்கம், சொந்தம், பந்தம், ஊர், உலகம், தேசம், நாடு எதுவுமே கிடையாது. ஹபஷாவில் இருந்து கூட மதீனாவில் வந்து அவர் வாழ்ந்ததற்கு ஒரே ஒரு ரீசன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற ஒரு காரணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எப்படி பழகுவார்கள் என்றால், பிலால் அவர்கள் நிற்பார்களாம், நிற்குகின்ற நேரத்தில் பிலால் அவர்களுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கையை அப்படியே தோல்ல வச்சு பழகுவார்களாம். அப்படியே தோல்ல ஊண்டி வச்சுட்டு என்ன செய்வார்கள், பிலால் அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே தான் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் பற்றி ஞாபகப்படுத்துகிற போது புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த செய்தி பதியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதே, நான் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு சொன்ன போது எனக்கு இந்த மக்களினால் தரப்பட்ட துன்பங்கள் இருக்கிறதே, அப்படிப்பட்ட துன்பத்தை போல இந்த உலகத்தில் யாருமே அனுபவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடந்து போன நாட்களில் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத 3 இரவுகள் என்னால் மறக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய அப்படிப்பட்ட வாழ்நாட்களில் மறக்க முடியாத 3 இரவுகள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு நபித்தோழரை ஞாபகப்படுத்துவார். உமர் அவர்கள் இருந்தார்கள், நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அந்த ஒரு சோகமான ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துவது யாரை தெரியுமா? அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பக்கத்திலே இருப்பார். அவருடைய கமக்கட்டிலே ஒரு பேக் தூங்கும். அந்த பேக்கிலே ரூகபித்தின், ஈரல் இல்லாத ஒரு உணவு இருக்கும். என்ன உணவு? ஈரல் இல்லாத உணவு சொல்லுங்க.
மீனுக்கு ஈரல் இருக்கு, கோழிக்கு ஈரல் இருக்கு, மாட்டுக்கு ஈரல் இருக்கு, ஆட்டுக்கு ஈரல் இருக்கு, எல்லாத்துக்குமே ஈரல் இருக்கு. என்னத்துக்கு ஈரல் இல்லை? ஈத்தம்பழம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈத்தம்பழம் சிலது தூங்கும், அதை எனக்கு எடுத்து தருவார், நான் அதை சாப்பிட்டுத்தான் இந்த சமுதாயத்துக்கு நான் பிரச்சாரம் செய்தேன். அப்படிப்பட்ட ஒரு இரவை என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு உணவளித்த, எனக்கு ஈத்தம்பழம் எடுத்து தந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு, ஒரு வித்தியாசமான ஒரு பாசம் வைத்திருந்தார்கள். எப்படி பாசம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு உதவி செய்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மதீனாவிலே யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவார்களாக இருந்தால் வீடு கொடுக்க வேண்டும், உறங்க இடம் கொடுக்க வேண்டும், உண்ண சாப்பாடு கொடுக்க வேண்டும், துணிமணிகளை எல்லாம் இறை தூதர் தான் கொடுக்க வேண்டும். காரணம், அவர் பிரச்சாரம் செய்கிறார், அவர் தான் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்கு வருகின்ற மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்தார்கள். எல்லாமே தன்னுடைய கையில இருந்த எல்லாமே முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு, பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, ஏதாவது காசு பணம் இருந்தா கொடுங்கப்பா, இஸ்லாத்துக்கு வார மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்றார்கள். சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் எதுவுமே கிடையாது யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் கூட பணம் கிடையாது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி கடன் வாங்கி வந்து கொடுப்பார்களாம். யார் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, நான் கடன் வாங்கினதுன்னு கொடுப்பாங்க. இப்படியே கடன் வாங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு யூதன் வலிய வந்து கேட்கிறான். யூதருடைய திட்டமே இதுதான் தோழர்களே, வலிய போய் எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்துட்டு அடிக்கிறது முஸ்லிம்களை தான். அன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. யூதன் ஒருவன் கேட்கிறான், பிலாலே கடனா வாங்க போறீங்க? ஆம், கடன் வாங்க போகிறேன், நான் உங்களுக்கு கடன் தரட்டுமா என்று கேட்டான். பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், ஒரு யூதன் எனக்கு அவனாக வந்து கடன் தரட்டுமா என்று கேட்கிறான், நான் வாங்கிக் கொள்ளட்டுமா யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், கடனாகத்தானே வாங்கிக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றார்கள். பிலால் அவர்கள் யூதனிடத்தில் கடன் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பார்கள். யூதனிடத்தில் கடன் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பார்கள். யூதனிடத்தில் கடன் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பார்கள். கடன் கூடுகிறது. ஒரு நாள் யூதன் வருகிறார், பிலாலே, நான் தந்த கடன் கூடிவிட்டது, உடனடியாக என்னுடைய கடனை நீ அடைத்து விட வேண்டும். கடனை நீ அடைக்கவில்லை என்றால், நீ மக்காவிலே வாழ்ந்த போது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய், அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய், அந்த வாழ்க்கையை மீண்டும் என்னிடத்தில் நீ அனுபவிக்க வேண்டி வரும். உடனடியாக என்னுடைய கடனை அட, அல்லது என்னிடத்தில் அடிமையாக வந்து இருந்து கொள் என்றார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடினார்கள். யா ரசூலல்லாஹ், என்னால் இந்த உலகத்தில் அடிமையாக இருக்க முடியாது, நான் அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தியாகங்களையும் தாண்டி வந்த ஒரு மனிதன். யா ரசூலல்லாஹ், எனக்கு யூதன் கடன் தந்துவிட்டு அதை திரும்ப கேட்கிறான். யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஏதாவது அந்த கடனை அடைப்பதற்கு உங்களிடத்தில் பணம் இருக்கிறதா யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலாலே, என்னிடத்தில் எந்த விதமான பணமும் கிடையாது என்றார்கள். பிலால் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னால் கடனை அடைக்க முடியாது, நான் கடனை அடைக்காமல் இங்கு இருந்தால் யூதனிடத்தில் அடிமையாக இருக்க வேண்டி வரும், என்னால் அந்த கடந்த கால வரலாறுகளை நினைத்து கூட பார்க்க முடியாது யா ரசூலுல்லாஹ். எனக்கு அடித்தவர்கள், ஏசியவர்கள், என் நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்த அந்த வரலாறுகள், மீண்டும் எனக்கு அப்படியான ஒரு அடிமைத்தன வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது மதீனாவுக்காக, உங்களுக்காக, உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. யா ரசூலுல்லாஹ், நான் இந்த மதீனாவை விட்டும் ஓடட்டுமா யா ரசூலுல்லாஹ்? இந்த மதீனாவை விட்டும் நான் ஓடட்டுமா யா ரசூலுல்லாஹ்? ஓடி போய் கொஞ்சம் எங்கேயாவது பணம் தேடி கொண்டு கொடுத்துவிட்டு இந்த மதீனாவில் உங்களோடு வாழட்டுமா யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓடுங்களும் என்று சொல்லவில்லை, ஓட வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. பிலால், நீங்கள் போங்கள் என்று சொல்லவில்லை, போகாதீர்கள் என்றும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் இரவு யோசிக்கிறார், மதீனாவை நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய அடிமைத்தன வாழ்வை நினைத்து பார்க்கிறார். கடனை கொடுக்காவிட்டால் அடிமையாக இருக்க வேண்டுமே என்ற உணர்வு உள்ளத்தை உதைக்கிறது. கடனை எப்படியாவது அடைக்க வேண்டுமே என்ற மனசும் இருக்கிறது. மதீனாவை விட்டு பிரிய வேண்டுமே என்ற கவலை உள்ளத்தை உதைக்கிறது. தன்னுடைய படுக்கையை கட்டுகிறார், சாமான்களை சேர்க்கிறார், தன்னுடைய வாகனத்தை தயார் செய்கிறார், அழுகிறார். இரவு விடிய விடிய தூக்கமே கிடையாது. புரண்டு புரண்டு மதீனாவை விட்டு பிரிய வேண்டுமே. இந்த உலகத்தில் இந்த மதீனாவை நான் தேர்வு செய்தது அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிறார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தானே, நான் போக வேண்டுமே என்ற கவலையோடு அழுது அழுது அன்று இரவே தூக்கமில்லாமல் கழிகிறது. அதிகாலை விடுவதற்கு முதல் தன்னுடைய வாகனத்தில் ஏறி மதீனாவை விட்டு ஓடுகிறார், மதீனாவை விட்டு போகிறார். போன உடனேயே
மதீனாவுடைய எல்லை தாண்டுகிறது. அழுது அழுது போகிறார். ஏன், எதற்காக அழுதார்? அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நான் பிரிய வேண்டிய ஆயிற்றே என்று அழுது போகிறார். மதீனாவுடைய எல்லையை தாண்டினவுடன் ஒரு மனிதர் பின்னால் வந்து அழைக்கிறார், பிலால், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் என்றார்கள். உடனே திரும்பி பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள், பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் 2 ஒட்டகம் கட்டப்பட்டு அந்த 2 ஒட்டகத்தின் மீதும் பெருமாண்டமான சொத்துக்கள் குமிக்கப்பட்டிருக்கிறதை கண்டீர்களா பிலால் என்றார்கள். ஓம் யா ரசூலுல்லாஹ், நான் பார்த்தேன் என்றார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பிலாலே, அத்துணை 2 ஒட்டகத்திலும் இருக்குகின்ற சாமான் இன்ன மன்னன் எனக்கு அன்பளிப்பாக தந்தது, அது உங்களுக்கு தான், எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா கடனையும் அடைத்துங்கள். எல்லா கடனையும் அடைத்து விட்டுத்தான் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும். கடனை அடைத்து விட்டு சந்தித்தால் தான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லை என்றால் இந்த பள்ளியிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். எழுமுங்கள் பிலால் என்றார்கள். அவ்வளவு சொத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லா கடனையும் அடைக்கிறார். எல்லா கடனையும் கொடுக்கிறார்கள். கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கடன் இருக்குது, பள்ளியில வந்து உட்கார்றது. ஏலா சௌத்துட்டார், உட்கார்றார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா கடனையும் கொடுத்து விட்டீர்களா? யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. யார்? எழுமுங்கள் பிலால், அந்த கடனையும் அடைத்து விட்டு வந்தால் தான் என்னுடைய வீட்டுக்குள் நான் போவேன். எழுமுங்கள் பிலால் என்று சொன்ன போது பிலால் அவர்கள் கொடுக்க போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் போகாமல் ஒரு நாள் விடிய விடிய பள்ளியிலே இருந்தார்கள். தோழர்களே, ஒரு நாள் என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகவே இல்லை. கடனை அடைக்கிற வரைக்கும் பள்ளியிலே இருந்தார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மௌத்தாகிறார்கள். அதற்கு பின்னால் மதீனாவே முழு சோகத்தில் வாழ்கிறது. பிலால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? பிலால் அவர்களுக்கு எப்படி அந்த கவலை இருக்கும்? அந்த கவலை எல்லாம் போய் மௌத்தாகி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்த உடனேயே பிலால் அவர்கள் போகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. பிலாலே, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மதீனாவில் நான் வாழ்ந்தது அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக. இந்த மதீனாவை நான் லைக் பண்ணினது, விரும்பியது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவில் இருந்தார்கள் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனாவை விட்டு மண் மறைந்து விட்டார்கள். இந்த மதீனாவில் என்னால் இனி இருக்க இந்த மதீனாவில் எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த மதீனாவை விட்டு நான் போக போகிறேன். இந்த மதீனாவில் என்னால் வாழ பிடிக்கவில்லை. மதீனாவை விட்டு நான் போக போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், பிலாலே, என்ன கதைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது நீங்கள் பாங்கு சொல்வீர்கள். அந்த காலங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் பாங்கு சொல்லக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் மௌத்தாகி விட்டார். அந்த நேரத்தில் நீங்கள் தானே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த போது பாங்கு சொல்வீர்கள். நீங்கள் பாங்கு சொல்லி அந்த பழைய வரலாறுகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாதா பிலால்? நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் பிலால், மதீனாவிலே இருங்கள் பிலால், போய்விட வேண்டாம் பிலால் என்றார்கள். அந்த நேரத்திலே பிலால் சொன்னார்கள், நான் மதீனாவை விட்டு போக போகிறேன். இந்த மதீனாவில் என்னால் வாழ பிடிக்கவில்லை. நான் போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் இந்த மதீனாவிலே இருக்க வேண்டும் என்றார்கள். சொன்னார்கள் பிலால் அவர்கள், நான் முஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நான் இனிமேல் பட்டு பாங்கு சொல்ல மாட்டேன். நான் பாங்கு சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இனி என்னால் பாங்கு சொல்ல முடியாது. நான் பாங்கு சொல்ல மாட்டேன். இந்த மதீனாவிலும் இருக்க மாட்டேன். நான் போக போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், பிலாலே, நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்ன போது பிலால் சொன்னார்கள், அபூபக்கரே, நான் ஆரம்பத்தில் மக்கமா நகரிலே வாழ்ந்த போது நான் அடிமையாக இருந்த அந்த நேரத்தில் என்னை நிறைய பேர்கள் வந்து அடித்தார்கள். ஒரு அடிமைத்தனத்திலே நான் வளர்ந்தவன். நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து சுடுமணலிலே வைத்து என்னை சித்திரவதை செய்த போது அந்த நேரத்தில் நீங்கள் தானே என்னை வாங்கி உரிமையிட்டீர்கள். ஆம் பிலால், நான் தான் உங்களை வாங்கி உரிமையிட்டேன். அபூபக்கரே, அன்று நீங்கள் வாங்கி உரிமையிட்டது உங்களுக்காகவா அல்லாஹ்வுக்காகவா என்று சொல்லுங்கள் என்றார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் அவர்கள், என்ன பிலால் கேட்கிறீர்கள்? அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை வாங்கி உரிமையிட்டது அல்லாஹ்வுக்காக. சொன்னார்கள் பிலால் அவர்கள், அல்லாஹ்வுக்காக அன்று என்னை நீங்கள் உரிமையிட்டிருந்தால் என்னை விடுதலை செய்யுங்கள், மதீனாவை விட்டு நான் போக போகிறேன், எனக்கு இந்த மதீனாவில் வாழ பிடிக்கவில்லை. உங்களுக்காக நீங்கள் என்னை உரிமையிட்டிருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் நான் இருந்து கொள்கிறேன் என்றார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுக்கு மேல என்னால் பேச முடியாது, நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டும், பாங்கு சொல்ல வேண்டும், அந்த காலத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், அதைத்தான் என்னுடைய மனசு விரும்புகிறது, இதற்கு மேல் உங்களுடைய முடிவு என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மனசு மாறி, நான் இருக்கிறேன் ஆனால் பாங்கு சொல்ல மாட்டேன் என்று மதீனாவிலே இருந்தார்கள். நான் இருக்கிறேன், பாங்கு சொல்ல மாட்டேன் என்று செய்தார்கள், மதீனாவிலே இருந்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சி செய்ததற்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் யாரு? அடுத்த ஆட்சி யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில உள்ள காலங்கள் எத்தனை வருஷம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் 2.5 வருடங்கள். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆட்சி நடக்கிறது. 2.5 வருடம் வரைக்கும் மதீனாவிலே வாழ்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த கவலையை மறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்ற கவலையை மறக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகின உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் போறார்கள், உமரே, இந்த மதீனாவில் என்னால் இருக்க பிடிக்கவில்லை, என்னால் வாழ இஷ்டம் கிடையாது, இந்த மதீனாவை விட்டு நான் போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் எங்கேயாவது போகிறேன், என்னை விடுங்கள், எங்கேயாவது சென்று ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டு நான் மரணித்து ஷஹீதாகி இந்த மண்ணை விட்டு நான் மறைந்து போகிறேன், அல்லது எங்கேயாவது ஒரு ஓர பிரதேசத்துக்கு சென்று நான் வாழ்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் போகலாம் என்றார்கள். அவர் மதீனாவை விட்டு போய்விட்டார். கடைசி வரைக்கும் மதீனாவிலே இருக்கவில்லை. மதீனாவை விட்டு போய் ஒரு பிரதேசத்திலே வாழ்கிறார். சிரியா அல்லது யமன் என்று நினைக்கிறேன், அங்கே வாழ்கிறார். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றிகரமான யுத்தமாக கிடைக்கிறது. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு வெற்றி, யுத்த வெற்றி என்றால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திரம் கிடைத்தது என்பதற்காக வருஷம் கொண்டாடுகிறார்கள். ஒரு யுத்தமே வெற்றி கொண்டால் எப்படி இருக்கும்? பிரபாகரனை கொண்டதற்காக வேண்டி எத்தனை லட்சங்கள் செலவழித்து அந்த சந்தோஷத்தை மகிழ்கிறார்கள். இஸ்லாத்துடைய யுத்தம் என்றிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யுத்த களத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவராக கலந்து கொண்டு அந்த யுத்தம் வெற்றிகரமான யுத்தமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யுத்தத்துடைய வெற்றியை பார்ப்பதற்காக தன்னுடைய வேலையால் சுலைமான் என்று நினைக்கிறேன் அவரோடு வருகிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் லுகர் அல்லது அசருடைய நேரம் தோழர்களே, அந்த யுத்த களத்திலே எல்லோரும் இருக்கிறார்கள். சந்தோஷம், ஆனந்தம், எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். அந்த சந்தோஷமான நேரம் சஹாபாக்கள் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். லுகர் அல்லது அசருடைய நேரம். அப்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். அந்த நேரத்தில் ஒரு பாங்கு சொன்னார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஒரு பாங்கு சொன்னார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மரணத்துக்கு பின்னால் சொன்ன ஆரம்பமான கடைசியான ஒரு பாங்கு. அதற்கு பிறகும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அதற்கு பிறகும் அவர் சொல்லவில்லை. அந்த பாங்கை கேட்டு எல்லா நபித்தோழர்களும் மதீனாவை கண்முன்னே கொண்டு வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண நாள் ஞாபகம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியே அந்த இடத்திலே காட்சி அளிப்பதை போல உணர்வு அவர்களுக்கு தோன்றியது. எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்று அழுததை போல என்னுடைய வாழ்நாளில் என்றும் அழுததை நான் காணவில்லை என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், இதுதான் சஹாபாக்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த விதங்கள் தோழர்களே. சுன்னாவை ஆசைப்பட்ட விதங்கள் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் மாறாத வடுக்களாக இருந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கு சுன்னா என்று சொன்னால் அது சும்மா மறுத்து விட்டு போகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வஹி அது எங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும், குர்ஆன் விருப்பமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும், ஈமான் என்று சொல்லுகின்ற ஒன்று அதற்கு இசைவாக்கம் அடையவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்களே கிடையாது. ஒரு சுன்னாவை ஒன்றை மறுத்தாலும் சுன்னாவை மறுத்தாலும் அவன் முஸ்லிம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே சிலது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய அறிவுக்கு படாமல் இருக்கலாம், எங்களுடைய இயக்கத்துக்கு பொருந்தாமல் இருக்கலாம். அது சுன்னாதான் என்று கன்ஃபார்ம் ஆகினால், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் பிரச்சனை இல்லை என்றிருந்தால், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்து அது சஹீஹான ஹதீஸாக இருக்குமாக இருந்தால், விரும்பினாலோ வெறுத்தாலோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையும் தாண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். வல்லவன் ரஹ்மான் சுன்னாவை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி அந்த சுன்னாவை அலட்சியப்படுத்தப்படுகின்ற கொள்கைகளும் கூட்டத்திலும் இல்லாமல் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.